let earth receive her King. Dear friends, இப்போ நம்ம வந்திருக்கிறது மூன்றடைப்பு. இந்த மூன்றடைப்புல உள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்துவ ஆலயம் தான் இது. இந்த மூன்றடைப்பு எங்கே இருக்குதுன்னா, பாளையங்கோட்டையிலேருந்து நாகர்கோவில் போகிற ரோட்ல 15 கிலோமீட்டர் அப்பால இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சர்ச்சை பார்க்கணுன்னா 1.5 கிலோமீட்டர் உள்ள போகணும். இப்போ நம்ம இந்த மூன்றடைப்பு சிஎஸ்ஐ சர்ச்சுடைய ஹிஸ்டரியை பார்க்கலாம். மருதகுளம் சேகரத்துல மூன்றடைப்பு சபை 1836 வருஷத்துல ரேனியஸ் ஐயர் அவர்களால் அமைக்கப்பட்டது. அந்த சமயத்தில் ரொம்ப ஒரு சாதாரண ஆலயமாக இருந்த இந்த மூன்றடைப்பு ஆலயத்தை 1903 வருஷத்துல சபை மக்களா எல்லாரும் சேர்ந்து 1949 என்ற அளவில் ஆலயத்தை கட்டினார்கள். 1999 வருஷம் ஆலயத்துக்காக மணிக்குண்டு அமைத்தார்கள். பின்னர் 2003 வருஷம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடினார்கள். இதன் நினைவாக 2003 வருஷம் ஒரு நூற்றாண்டு மண்டபமும் 2007 ஒரு நற்செய்தி மண்டபமும் சபை மக்களால் கட்டப்பட்டது. பின்னர் தென்னிந்திய திருச்சபையிலிருந்து சிஎம்எஸ் ஆலயம் பிரிந்ததின் காரணமாக பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அங்கே போய்விட்டது. 2023 வருஷத்துல பழைய ஆலயத்தை இடித்துவிட்டு புது ஆலயம், அதாவது 86க்கு 36 அளவுல புதுசா கட்டி அதோட 89 அடி உயர கோபுரத்தையும் கட்டி சபை மக்கள் ஆண்டவரை ஆராதித்து வருகிறார்கள். இது போக சபை ஊழியர் இல்லம், உபதேசியர் இல்லம் மற்றும் பல பணிகளை சபை மக்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். காலங்காலமாக ஊழியங்கள் செய்கிற அநேக ஊழியர்களை இந்த திருச்சபை அனுப்பி இருக்கிறது பெருமைக்குரியதாகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சர்ச்சை சுற்றி பார்க்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை மூன்றடைப்பு சிஎஸ்ஐ கிறிஸ்துவ ஆலயம் ஹிஸ்டரியை கேட்டீங்க. இந்த ஹிஸ்டரியை உங்களுக்கு ஷேர் பண்ணதற்கு காரணமாக இருந்த எவாஞ்சலிஸ்ட் டாக்டர் ஜே மெல்கிசேதேக் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு சர்ச் ஹிஸ்டரியை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.